தேவப்பிரயாக யாத்திரை முடிச்சுட்டு ரிஷிகேஷ் போயிட்டு இருக்கோம். போற வழியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன்மீக பர்சனாலிட்டியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இவர் பேரு பாக்கின்னு பேரு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கார். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். 1414 கிலோமீட்டர் பைதல் யாத்திரா, பாத யாத்திரையாக கேதார்நாத் போயிட்டு இருக்கார். அங்க வந்து மணி மகேஷ் அப்படின்ட்டு ஒரு யாத்ரா ஸ்தலம், ஒரு கஷேத்திரம் எங்க ஹிமாச்சல்ல. அங்கிருந்து தீர்த்தத்தை கொண்டு வரார். கேதார்நாத்ல போய் அபிஷேகம் பண்றதுக்காக பாத யாத்திரையாக. காலில் செருப்பும் கிடையாது, முகத்துல என்ன ஒரு வசீகரம் பாருங்க. நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. மழை தூரின்னு இருக்கு, எதை பத்தியோ லட்சியம் பண்ணல. இவரை வந்து தரிசனம் பண்றது நான் நினைக்கிறேன் என் ஜன்மாத்த சுகிருத்தம். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தீவிர விரதம் உபனிஷத்து இல்லையா, தத் விரதம் அப்படின்ட்டு. எப்பேற்பட்ட விரதம் இது! இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகவாதினால்தான் நம்ம பாரத பூமியானது பேரும் புகழ் அடைஞ்சிருக்கு. எல்லா சாப்பிட்டும் நான் என்னோட நமஸ்காரத்தை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். बहुत अच्छा लगा। अच्छा, मुझे पर कुछ समझ नहीं आया, पर जो भी समझ आया सब सही बोला। ये नहीं क्यों? पैसे नहीं, पता क्या होता है इसका, पैसे नहीं लेने चाहिए मतलब यात्रा के चलते।